எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் ராஸ், ஸ்மாக்டவுன், NXT ஸோ எல்லா ஷோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டனோட ரிட்டன் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராண்டி ஓர்டனை பொறுத்த வரைக்கும் ஏன் அவர் டபிள்யூக்கு வர்றதில்லை, ராண்டி ஓர்டனுக்கு ஒரு வேலை இன்ஜூரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ராண்டி ஓர்டனோட ரிட்டனை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ ராண்டி ஓர்டனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இன்ஜூரியும் கிடையாது. ராண்டி ஓர்டனுக்கு என்ன பிளான் பண்ணுறது அப்படின்றது டபிள்யூக்கு தெரியவே இல்லை. குறிப்பாக ராண்டி ஓர்டனை கொண்டு வராங்க, அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்லர் மாதிரி காமிக்கிறாங்க, கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. திடீர்னு திரும்பவும் பின்பக்கமே அவர் இழுத்து அவர் ஒரு மிட் கார்ட் ரெஸ்லராக மாற்றிடுறாங்க. அவருக்கு ரெஸ்ல்மேனியா, சம்மர் ஸ்லாம்லலாம் என்ன மேட்ச் கொடுக்குறது அப்படின்ட்டே தெரியாமல் ஏதோ மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து உழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் டபிள்யூ ராண்டி ஓர்டனுக்கு பிளான் எதுவும் இல்லாததுனால ராண்டி ஓர்டனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி டைம்லேருந்து ஆஃப் பண்ணி அவருக்கு ஒரு லீவ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ரெஸ்ல்மேனியா வேறு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அதனால் ராண்டி ஓர்டனோட ரிட்டனை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் தூசி தட்டுறாங்களாம். குறிப்பாக ராண்டி ஓர்டனை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற ஜனவரி மாதம் நடக்க போகிற ராயல் ரம்பல் பேப்பர் வியூக்கு ராண்டி ஓர்டன் ரிட்டர்ன் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி டபிள்யூ டிஸ்கஸ் பண்ணுறதா ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. குறிப்பாக ராண்டி ஓர்டன் வரப்போகிற ராயல் ரம்பலுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்துருவார். ஸோ ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமாவது அவரை பெருசாக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது பெருசாக தெரில. ஸோ ஆல்ரெடி 1.5 வருஷம் கழிச்சு அவர் சர்வைவர் சீரிஸ்க்கு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரை பெருசாக யூஸ் பண்ணல, திரும்பவும் மிட் கார்ட் ரெஸ்லர் மாதிரி தான் காமிச்சாங்க. ஸோ இந்த முறையாவது ராண்டி ஓர்டன் ராயல் ரம்பலுக்கு ரிட்டர்ன் வந்து ராயல் ரம்பல் வின் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை அவர் இந்த வருஷம் டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் பண்ணி கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ ராண்டி ஓர்டன் எப்போ பயங்கரமான ஒரு ஹீலாக மாறுவார் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நான் காத்துட்ருக்கேன். ஒருவேளை ராண்டி ஓர்டன் ஒரு பயங்கரமான ஒரு ஹீல் டர்ன் பண்ணி கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக திரும்பி கோடி ரோட்ஸோட ஒரு லாங் டைம் ஒரு ஃபியூடு போனார் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராண்டி ஓர்டன் வரப்போகிற ராயல் ரம்பல் பேப்பர் வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரப்போகிறாரு. ஸோ அவர் வந்து யாரு கூட என்ன மாதிரியான ஃபியூடு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா டைமிங்கில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவோட அந்த கடைசி ஆப்போனன்ட் யார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு விடை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு. குறிப்பாக ஜான் சீனாவோட அந்த லாஸ்ட் டைம் அந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிய போகுது. ஸோ அவரோட கடைசி மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாரு. வரப்போகிற டிசம்பர் 13 சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பண்ண போகிறாரு. ஸோ அவரோட ஆப்போனன்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போதைக்கு ஜான் சீனாவோட அந்த ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண போகிறது குந்தர் தான். குந்தர் வர்சஸ் ஜான் சீனாவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஜான் சீனாவோட கடைசி மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு தரமான மேட்சாக இருக்கும். ஸோ ஜான் சீனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூல பல பேரை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து விட்டுருக்காரு. ஸோ ஏன் இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட தோற்று கூட டாமினிக் மிஸ்டீரியோட ஃபியூச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து விட்டுருக்காரு. அந்த வகையில் இப்போதைக்கு அவர் கடைசி மேட்ச் குந்தரோட விளையாட போகிற மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு தரமான மேட்சாக இருக்கும். ஸோ அந்த மேட்ச் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா குந்தரை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. மேபி ஜான் சீனா வர்சஸ் குந்தரோட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு மேட்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். குறிப்பாக டிசம்பர் மாதம் 13 நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தான் அவரோட கடைசி மேட்ச் இருக்கும். அதோட ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய டாக் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஜான் சீனாவோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 21 நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்கு ஜான் சீனா வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி டபிள்யூ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜான் சீனா ரிட்டையர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 ஆக போகிறாரு. அதுக்கப்புறம் ஏன் அவர் ராவுக்கு வரணும்? ஸோ ரால கடைசி மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்சே பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன் அவர் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறம் ராவுக்கு வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அஃபிஷியலாக ரெஸ்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 கடைசி மேட்ச் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. அதுக்கப்புறம் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமராக வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ ரெஸ்ல்மேனியாவில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமராக வந்து பார்த்தீங்கன்னா மாற போகிறாரு. அதுக்கு
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் ரிட்டையர்மெண்ட் ஆனேன் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டோட கடைசியாக ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக ஜான் சீனா ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் நடக்க போகிற ஏப்ரல் 21 நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வர போகிறாரு. ஸோ ரிட்டன் வந்து அவர் என்ன பேச போகிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஜான் சீனாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இது வரைக்கும் அவர் பண்ண மேட்சஸ் எல்லாமே லாங் டைமாக தான் இருந்திருக்கும். குறிப்பாக இப்போ விளையாடுற மேட்ச்லாம் ஜான் சீனாவோட ஓஜி மேட்ச் கிடையாது. ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2008, 2006, 2014 வரைக்கும் அவர் விளையாண்ட மேட்ச் எல்லாமே ஒரு பெரிய மேட்சாக தான் இருக்கும். ஒவ்வொரு மேட்சுமே அரை மணி நேரத்துக்கு மேலே 3/4 மணி நேரத்துக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த மேட்ச்சில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி வின் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சையே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஜான் சீனா நிறைய ஃபைட் பண்ணி அவரால் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயங்க முடியல. அந்த அளவுக்கு அவருக்கு உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அவர் நடக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட முதுகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூணு வளைஞ்ச மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பார். அவருக்கு என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த வலியெல்லாம் காமிச்சிக்கல அப்படின்னாலும் அவருக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ அவரால் முன்ன மாதிரி ரிசல்ட் பண்ண முடியல, முன்ன மாதிரி நடக்க முடியல, ஸோ அவரால் பெருசாக முன்ன மாதிரி எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ அதுக்காக தான் ஜான் சீனா அவசரமாக ரிட்டையர்மெண்ட்டும் ஆகுறாரு அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் ப்ரோமோ கட் பண்ணிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜான் சீனா ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணிவிட்டு அவரோட கடைசி இந்த ரிட்டையர்மெண்ட்டை பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஜான் சீனா ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் நடக்க போகிற அடுத்த நாள் மண்டே நைட் ராவுக்கு வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் நடக்க போகுது. ஸோ குறிப்பாக WWE பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்த சர்வைவர் சீரியஸ் வார் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி 2 வருஷம் ரெசில்மேனியாவில் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து வரப்போகிற ரெசில்மேனியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்சை நடத்தலாமா அப்படின்ற மாதிரி WWE டிஸ்கஸ் பண்ணுறதா ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக WWE பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் மேட்ச் ரெசில்மேனியாவில் நடத்தலாம், பிரான் பிரேக்கர் வர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி WWE பிளான் பண்ணாங்களா. இப்போ அந்த பிளானை அப்படியே உல்டா பண்ணிட்டு கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸோட மேட்சை திரும்பவும் நம்ம ரெசில்மேனியாவில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறதா ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அதே சமயம் ஒரு பக்கம் பிரான் பிரேக்கருக்கும் சிஎம் பங்குக்குமான ஒரு ரைவல்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி போக போகுது, திரும்பவும் 3வது ஒரு முறை ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்ச் ரெசில்மேனியா நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதுக்கான ஸ்டோரியை எப்படி பில்ட் பண்ண போகிறாங்க, 2 பேரும் ஃபேஸாக இருக்க போகிறாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ஒரு ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்ச் திரும்பவும் ஒரு முறை ரெசில்மேனியாவில் 3வது முறை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலுக்கு அது நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலில் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.